ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நார்மல் ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேர் கட்டிங் தான். நேர் கட்டிங் எப்படி பார்க்குறது அப்படின்னு, கிராஸ் நேர் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேல் பக்கம் பார்த்தாலே வந்து தெரியும். இந்த கோடெல்லாம் நமக்கு வந்து ஸ்ட்ரைட் லைனில் வரும். அப்படி இல்லை அப்படின்னா லைனிங்கில் உள் பக்கமாக திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கோடு ஸ்ட்ரைட் லைனில் வருதா இல்லை கிராஸில் வருதா அப்படின்னு பார்த்தாலே வந்து தெரிஞ்சிரும். இன்றைக்கி நம்ம இந்த நேர் கட்டிங்கோட சாதா ப்ளவுஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கட்டிங்கில் நிறைய டிப்ஸும் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1 மீட்டர் பிட்டு. இந்த 1 மீட்டர் பிட்டை நான் வந்து கரை பக்கம் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த கரை பக்கத்தை நம்ம 4 ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். கை தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால வந்து கரை பீஸ் சைடு நமக்கு எப்பயுமே வந்து கொஞ்சம் துணி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கரை சைடு வந்து நான் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம கை வந்து ஜாயிண்ட் போடுற மாதிரி வந்து இருக்காது, அதுக்காக தான். அடுத்து இதில் வந்து நமக்கு கரை வந்து யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில கிளாத் வந்து ஒரு சிலர் மாதிரி இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் வந்து கரையை வந்து தனியாக எடுத்துடுங்க. அதுவே உங்களுக்கு வந்து தண்ணியில் போட்டாலும் வந்து அப்புறம் இழுத்த மாதிரியும் வந்து இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம கரையை மட்டும் விட்டுட்டு இதை மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே ஒரு 1.25 இன்ச்சே வந்து இருக்கும். அந்தளவுக்கு நான் வந்து விட்டுருக்கிறேன். அடுத்து நம்ம கொக்கி பக்கத்தை எடுத்துக்கலாம். கொக்கி பக்கத்தில் உள் பக்கமாக வந்து திருப்பி விட்டுருங்க. கையோட அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் இதில் வந்து எந்த கரெக்ஷனுமே சொல்லலை, சேம் வந்து இதே அளவு தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள் நம்ம கை வந்து அளவு எப்படி போடுறோம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு இந்த பிசிறு வரதை இப்படி மேலே வந்து எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடலாம். அடுத்தது அதே மாதிரி இந்த சைட்லேயும் பிசிறு வராத இப்படி, இது வந்து நம்ம கீழ் பக்கமாக பிசிறு இருக்குது, இதை வந்து நம்ம அப்படியே மேல் திருப்பி விட்டுறோம். மேலே திருப்பினோம்னா எவ்வளோ நமக்கு வந்து பிடிக்கிறதுக்கு இருக்கும், ஒரு 1/4 இன்ச் அளவில் வந்து இருக்கும். அடுத்து இந்த கை வந்து இந்த ப்ளவுஸோட கை வந்து இதே இடத்துல தான் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல டாட் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, இந்த டாட் போட்ட பக்கத்தை இப்படி திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடலாம் நம்ம. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேக் சைடில் இன்னொரு பக்கம் நம்ம வந்து கை தைச்சிருப்போம் இல்லைங்களா, அதோட பிசிறை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து இதை எடுத்தாலுமே நமக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து இதே அளவில் தான் வந்து இருக்கணும். எங்கேயுமே வந்து மேலே ஏறி இருக்கக்கூடாது. ஒரு சில டைம் வந்து நம்ம இந்த இடத்த அளக்கும் போது இந்த கை வந்து மேலே வந்து ஏறிக்கும். அந்த மாதிரி ஏறாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுடலாம். நமக்கு இந்த இடத்துல எப்பயுமே ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து விட்டுறணும். ரொம்ப இப்படி டீப்பாக கொண்டு வரக்கூடாது. 1.5 இன்ச் அளவில் வந்து விட்டுட்டு இப்படி நீங்கள் ஷேப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குடஞ்ச பாகம் எடுக்கிறதுக்கும் அப்படி தான். இந்த 1.5 இன்ச்சில் இருந்து லைட்டாக இதை வந்து இப்படி நீங்கள் பெண்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னாவே வந்து போதும். இப்போ நம்ம இந்த கை வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக அளவு ப்ளவுஸ் வச்சு மட்டும் நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஒரு சின்னதாக கட் கொடுத்துட்டேன். நமக்கு வந்து இந்த கட் கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல வந்து அதை நம்ம பிடிச்சி தைக்கணும் மடித்து தைக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இதில் வந்து நம்ம ஆம்கோல் வந்து குடஞ்சி வெட்டிக்கலாம். இதில் 2 பீஸ் மட்டும் எடுத்துருக்கிறேன். 2 பீஸை மட்டும் கரெக்டாக நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்த நம்ம குடஞ்சி வெட்டிடலாம். பாருங்கள், அப்புறம் இதோட சென்டர் பாயிண்டில் ஒரு சின்ன ஒர்க்கர் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வச்சு ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது பேக் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட் கட் பண்ணுறதுக்கு இந்த பீஸை நான் அப்படியே இப்படி திருப்பி போட்டுடுறேன். இப்போ இதில் வந்து நம்ம கீழே ஒரு 1 இன்ச் அளவில் அல்லது வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து மடிக்கிறதுக்கு வந்து விட்டுக்கோங்க.
அடுத்து நம்ம பேக் பார்ட் எடுத்துடலாம். ப்ளவுஸோட பேக் பார்ட்டு. இதில் வந்து இந்த டாட் போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த டாட் போட்ட பக்கத்து ரெண்டையும் இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதோட சென்டர் மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி கழுத்து ஷோல்டர் வந்து ரெண்டும் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, இந்த ரெண்டு ஷோல்டரையும் வந்து ஒன்றா வச்சுட்டு இதோட சென்டரை மார்க் பண்ணிடுங்க. கரெக்டாக நீங்கள் அளவு எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நமக்கு இதோட சென்டர் பாயிண்ட் வந்து கிடச்சிருச்சு. இதுதான் இந்த ப்ளவுஸோட கழுத்தோட உயரம். அடுத்தது இந்த டாட் போட்ட பக்கத்தில் இருந்து ஷோல்டரை இப்படி சென்டராக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ நம்ம கீழே அளவு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த அளவு மார்க் பண்ணினதுலேருந்து மேலே வரை இப்படி கரெக்டாக வச்சிட்றோம். வச்சுட்டு இது வந்து ரெடி அளவு, இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. இதை வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ இது நேருக்கு நான் ஒரு லைன் வந்து வரைஞ்சிட்றேன். இப்போ நம்ம அளவு எப்படி வந்து இந்த சென்டர் பாயிண்ட் பார்த்தோமோ அந்த அளவுலேயே கரெக்டாக இதை வந்து நம்ம போட்டுடலாம். கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்டில் ப்ளவுஸை வச்சுருங்க. வச்சுட்டு இந்த கழுத்து பகுதியை அப்படியே நம்ம வந்து மேல் நோக்கி கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து வந்துடும், கழுத்தோட ஷேப்பு. பாருங்கள், இந்த கழுத்தோட ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த கழுத்து வந்து நான் ஹராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக அதோட அளவில் நான் வந்து கை வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்து இதை அப்படியே நம்ம வந்து தள்ளிடலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நான் தள்ளிக்கிட்டேன். அதே மாதிரியே இந்த சைட்லேயும் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளிடுறோம். இந்த 1/4 இன்ச் வந்து நமக்கு தையலுக்காக நம்ம வந்து விடுற அளவு. இப்போ இதோட சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக இப்படியே இருக்கட்டும். இந்த சைடில் நமக்கு ஆம்கோல் கிட்ட வர்றது எல்லாத்தையும் நம்ம வந்து அளவு எடுத்துக்கலாம். கீழே இடுப்போட உயரத்துல இருந்து இந்த கீழே மடிச்சு தைக்கிறதுல இருந்து மேலே ஆம்கோல் வரையும் எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு இது வந்து நமக்கு ரெடி அளவு, இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. ஒரு 4 தையல் போடுற அளவுக்கு நான் வந்து விட்டுருக்குறேன். இப்போ ஆம்கோல் வளைவு வந்து எடுத்துடலாம். ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு கரெக்டாக நீங்கள் இந்த 3 விரலை உங்களோட இந்த வளைவு வர இடத்துல வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது அப்படியே திருப்பிட்டு அப்படியே அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம வரைஞ்ச லைனில் எல்லாமே வந்து ஸ்கேல் வச்சு கரெக்டாக வந்து போட்டுக்கலாம். இது நமக்கு ரெடி அளவு, இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. எல்லா இடத்துலையுமே ரெடி அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். நெக் போர்ஷன் வந்து நம்ம கரெக்டாக நமக்கு சரியாக வர மாதிரி நம்ம ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ஆம்கோல் வளைவு தான் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து எடுக்க போகிறோம். பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக அளவு ப்ளவுஸை வச்சே நம்ம வந்து பேக் பார்ட் வந்து இப்போ நம்ம வந்து அளவு போட்டுட்டோம். இப்போ இந்த அளவு போட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சரியாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் வந்து சொல்கிறேன். இந்த ஷோல்டரை விட்டுருங்க. இந்த இடம் வந்து 6 இன்ச் வருது அப்படின்னா இதில் பாதி நமக்கு வந்து 3 இன்ச் வரும். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த இடம் வந்து நம்ம வந்து பிடிச்சு தைக்கிறது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 இன்ச் அப்படின்னா நமக்கு வந்து 4ல் பாதி 2 இன்ச்சு இந்த இடம் வரும். இப்போ இது ரெண்டுக்கும் ஒரு இன்ச் 1.25 இன்ச் அந்த அளவுக்கு வந்து நம்ம இதில் வந்து விடலாம். 1.25 அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து வருது. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த அளவில் வந்து வருது. எப்போ நம்ம வந்து மார்க் பண்ணினது கரெக்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த பேக் பார்ட்டை நம்ம வந்து கட் பண்ணிடலாம். சேம் என்ன அளவில் மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதே அளவில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து போட்டுடலாம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டோட அளவு வச்சும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா பேக் தட்டோட அளவு வச்சும் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம அப்படியே வந்து இது நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே வந்து திருப்பி விட்டுக்கிட்டேன். திருப்பி விட்டுட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட் போடுறதுக்காக இந்த சைடு நான் வந்து எடுத்துருக்கிறேன். பேலன்ஸ் வந்து இருக்கிற கிளாத்தை நம்ம வந்து இந்த இடத்துல 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பட்டிக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இவ்வளோ தூரம் வந்து எடுத்துருக்கேன். இப்போ சேம் வந்து இந்த அளவுலேயே நம்ம வந்து அப்படியே வந்து வரைஞ்சிடலாம். இந்த அளவு எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து வரைஞ்சி எடுத்துடலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு. இப்போ இதை விட இதை மட்டும் ஒரு லைட்டாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த போர்ஷனை வந்து நம்ம எடுத்துடலாம் இதுலேருந்து. இப்போ பாருங்கள் நம்ம வந்து இது வரைஞ்சாச்சு. இப்போ இதில் லைன் ஒர்க்கெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து இது மாதிரி நம்ம போடுறப்ப நமக்கு அப் அண்ட் டவுன்ஸ் வந்து இந்த ஆம்கோல் கிட்ட வந்து வரவே வராது. எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும், இது வந்து நமக்கு பேக் தட்டோட இது வந்து நான் கொஞ்சமாக 1/4 இன்ச் அளவில் மட்டும் நான் வந்து குடஞ்சி வெட்டி இருக்கிறதுக்காக வரைஞ்சிருக்கிறேன். மற்றபடி நமக்கு நெக்கோட உயரம் இது எல்லாமே வந்து இனிமேல் தான் நம்ம வந்து எடுக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக ஷோல்டர் நேர் வச்சுட்டு இது வந்து எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத வந்து நெக் போர்ஷன் வந்து பார்த்துடலாம். பாருங்கள், நெக் வந்து நமக்கு இவ்வளோ தூரம் தான் வருது. நெக்கோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் தட்டில் ஒரு 1/4 இன்ச் பேக் தட்டை விட ஃப்ரண்ட் தட்டு வந்து ஒரு 1/4 இன்ச் கம்மியாக வருது. நல்லா வந்து க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ இது ஓகே. இதோட அளவில் தான் நம்ம இதையும் வந்து இங்கே வந்து வைக்கிறோம் 1/4 இன்ச்சு தள்ளி. இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த மேலேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து தள்ளிடுறேன். தள்ளிட்டு இந்த பட்டி இருக்குது இல்லைங்களா, இந்த பட்டியிலிருந்தும் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம ஜாயின் பண்ணிருக்கிற நேர் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வந்து ஒரு மார்க் பண்ணிடுறேன். அடுத்தது இந்த சைடு ஆம்கோல் கிட்ட ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு கீழே வந்து இந்த இடுப்பு பகுதியிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நான் வந்து மார்க் பண்ணிடுறேன். நமக்கு வந்து பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து விட்டுடலாம். அடுத்தது இதோட சென்டர் பாயிண்ட் எடுக்கணும். இதோட சென்டர் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு இந்த டாட் வந்து போட்ட இடத்த பிடிச்சிக்கோங்க. ஷோல்டரை வந்து சென்டராக வச்சுக்கோங்க. சென்டராக வச்சுட்டு அதே மாதிரி இந்த மார்க் பண்ணின இதுலேயும் ஷோல்டரை வந்து சென்டராக வச்சுட்டு மேலேருந்து கீழே வரையும் ஸ்ட்ரைட்டாக வரும் நமக்கு. அதுக்கப்புறமே ஒரு சின்ன பென் மாதிரி வந்துட்டு வரும். அப்போ வந்து இந்த பட்டியில் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த வர அளவை வந்து நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை ஓரளவுக்கு நீங்கள் அப்படியே கையிலேயே வரைஞ்சிக்கிட்டாலும் வந்து சரி. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஆம்கோல் கிட்ட வந்து எந்த விதமான அந்த அப் அண்ட் டவுன்ஸுமே வந்து வராது. பேக்கில் என்ன அளவு வருதோ அதுவே வந்து ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து ஒரு தடவை சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து வச்சு பார்த்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. ஒரு தடவை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பேக் பார்ட்டில் வந்து நம்ம வச்சு செக் பண்ணிக்கலாம். பாருங்க, நமக்கு ஆம்கோல் கிட்ட இந்த சைடில் எல்லா பக்கமே வந்து கரெக்டாக வந்து வருது. அடுத்தது நம்ம பட்டி வந்து எடுத்துக்கலாம். பட்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரியே இந்த இடத்துல நம்ம கிளாத் விட்டுருக்குறோம். அந்த கிளாத்தை வச்சே வந்து பட்டிக்கு டபுளாக ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு மட்டும் விட்டுட்டு இந்த கொக்கி வர இடத்துல இந்த பிசிறு தெரிகிற இடத்துல ஒரு மார்க்கும், அதே மாதிரி இந்த பிசிறு தெரிகிற இடத்துல ஒரு மார்க்கும் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் இணைச்சி இப்படி ஒரு பென் மாதிரி கொடுத்து நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் இந்த இடத்துல கொக்கி பக்கம் வந்து நம்ம வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன கட் கொடுத்து எடுத்துருக்கிறேன். இந்த பீஸை நம்ம வந்து கொக்கி பீஸ்க்கும் பி பீஸ்க்கும் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னும் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணணும். கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கிராஸில் தான் வந்து எடுக்கணும். கரெக்டான கிராஸில் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அது நெக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்டாக வரும். நமக்கு வந்து ஒரு 5 பீஸ் 6 பீஸ் அந்த அளவுக்கு வந்து தேவைப்படும். இப்போ நான் வந்து 4 பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். இந்த பீஸே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளாரையே வந்து நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வச்சு ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.